ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரொட்டேஷனோட டிப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு என்னமா சுத்துறான். இன்னைக்கு இந்த சுத்த தான் நம்மளும் சுத்தி பார்க்க போறோம். இந்த கரணா கம்பெனிக்கு வர சென்சிட்டிவிட்டி எல்லாமே 200க்கு மாத்தி வச்சுக்கிறான். இன்னைக்கு இதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 100 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே தான், ஆனா இதோட டிஃபரெண்டே ஒண்ணுமே தெரியல. ஆனா ஒரு ஸ்பீடு இருக்குது, ஆனா இதோட ஸ்பீடு 200 தான். இதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம். எல்லாரையும் ஒன்டா வச்சு ஓட வரும். ஒன்டா படி இது பிடிக்கனா ரெட் கலர் ஆட்டு, ஐத்தி பிடி இது பிடிக்கனா பச்சை கலர் ஆட்டு கமாண்ட்ல தெரிய விட ப்ரோ. இந்த 100ல நல்லா தான் சுத்துது, ஆனா ஃபுல் ரொட்டேஷன் கிடையாது. ஆனா ஹெட் ஷாட் பங்கமா இது பாருங்க, ஒன் டாப் சரியா இது. நம்ம 200 வச்சு ஒரு ரூம் மேட்ச்ல போட்டு எப்படி சுத்துது, இல்ல ஸ்பெக்டேட்டர்ல பார்க்கும்போது எப்படி சுத்துது, இல்ல நம்ம ஃப்ரெண்ட் பார்க்கும்போது எப்படி சுத்துது, இல்ல எனிமி பார்க்கும்போது எப்படி சுத்துது அப்படின்றத நம்ம போட்டு பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இது எப்படி சுத்தணும்னா, இது ஃபர்ஸ்ட் பாதியே பிரிச்சுக்கணும். லெஃப்ட் சைடு அன்லாக் யூஸ் பண்றதுக்கும், ரைட் சைடு வந்து இனிமேல் சுத்தத்துக்கும். ரைட் சைடு பாதியில மட்டும் லெஃப்ட் டு ரைட் நம்ம தேய்ச்சினே நம்ம மாத்தி தேய்ச்சினே இருந்தா இந்த மாதிரி ஒரே இடத்துலயே ஓடுவோம். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியல நம்ம தேய்க்கிறதுனால. ஆனா இந்த வீடியோ ஸ்பெக்டேட்ல இருந்து பார்க்கும்போது நல்லா ஒரே இடத்துல இருந்தே தெரியும். அதே மாதிரி கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த எனிமிக்கும் நல்லா தெரியும். அந்த பாதி தாண்டி லெஃப்ட் சைடு போயிட்டீங்கன்னா அந்த அன்லாக் வந்து நடுவில் வந்துடும். அதை தேய்க்கும் போதே பார்த்து தேய்ங்க. இது வந்து நான் கேம்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா தெரியுது வர கீழே நான் எவ்வளவு சுத்தினா அதுல. ஆனா இதுல மட்டும் அப்படியே ஒரே இடத்துல சுத்துற மாதிரி வேற மாதிரி தெரியுது. மட்டும் இவனா ஸ்பெக்டேட் பண்ணானா இவனால ட்ரிப்ளைன் போதா இல்ல பிசி பிளேயரா அப்படின்னு நினைப்பான். ஆனா 200 சென்சிட்டிவிட்டி வந்தது அவனுக்கு தெரியாது, ஒன்னும் யாருக்கும் தெரியாது. இவன் கரணக்கார எல்லாருக்கும் 100 இல்ல கம்மியா தான் வச்சுக்கிறான். எல்லாரும் போயிட்டு அந்த 200 மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, வேற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம எனிமிதுல இருந்து பார்த்தோம்னா இப்போ எப்படி தெரியுதுன்னா, இப்போ பாருங்க ஓரளவுக்கு தான் தெரியுது, அதிகமாக தெரியல. ஸ்பெக்டேட்டிங்ல இருந்தது வேற மாதிரி தெரிஞ்சு. ஆனா இப்போ எனிமிதுல பார்க்கும்போது மீடியமா தெரியுது, ரொம்ப திரும்புற மாதிரிலாம் தெரியுது. ஆனா மூவ்மெண்ட் ஸ்பீட் இல்லாத மாதிரியே தெரியுது, ஒரே இடத்துல ஓடுற மாதிரி தெரியுது, லைட்டா நகர்ந்து போற மாதிரி. இப்போ நம்ம இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடை வச்சு நம்ம சுத்திக்கின்னு ஹெட்ஷாட் அடிக்க முடியுமா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒன்டா படிக்க போறோம்னா 0ல வச்சுங்க. மிச்ச பேரு இந்த UMP MP40 அதெல்லாம் யூஸ் பண்றவங்கன்னா 100 இல்ல 200 இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வேணும்னு சொல்லிட்டு. நான் ஒன் டாப்புக்காக 0 வச்சுக்கிறேன். மூவ்மெண்ட் ஸ்பீடு வேற மாதிரி இருக்குது, ஆனா ஹெட்ஷாட் தான் ஒரே ஒரு புல்லட் வீடு. இந்த டபுள் ஷாட்ல அதான் ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனா க்ளோவால்லாம் வேற மாதிரி வீடு, நம்மள்ட்ட அடிக்கிறான் சரியா. க்ளோவால் எந்தெந்த பக்கமோ வீடு, ஆனா வேற மாதிரி வீடு. க்ளோவால்லாம் இதோ ஹெட்ஷாட்டே வீந்துச்சு. ஆனா இது எனிமிலேருந்து பார்க்கறதுக்கும் நம்ம இது ஸ்ட்ரைட்டா பார்க்கறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸே தெரியல. ஆனா ஸ்பெக்டேட்லேருந்து பார்த்தா வேற மாதிரி மூவ்மெண்ட் ஸ்பீடு, க்ளோவால் நம்ம போடுற ஸ்பீட்லாம் வேற மாதிரி சூப்பராக தெரியுது ப்ரோ. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்பெக்டேட்லேருந்து பார்த்தோன்னா 600 போயிடுவோம் ப்ரோ. பாருங்க ஹெட்ஷாட்ல மூவ்மெண்ட் ஸ்பீட்லாம் எப்படி வேற மாதிரி தெரிஞ்சு பாருங்க. நடக்கிறான் தாவறான், ஒவ்வொரு மூவ்மெண்ட்லயும் அட்ராக்ட் பண்றான். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முக்கியமாக 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று க்ளவுஸ் தேவைப்படும், இல்லைனா பவுட்ரு தேவைப்படும். இது ரெண்டுமே இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பவுட்ரு க்ளவுஸு இல்லாமல் விளாண்டிங்கன்னா கையே தேஞ்சி போகிற மாதிரி கை ஏறியும் ப்ரோ, அதனால கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பவுட்ரு க்ளவுஸு இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா கையும் வலிக்காது, சரியாக ஹெட்ஷாட் அடிக்கலாம். மூவ்மெண்ட்ஸ் கூட வேறு மாதிரி இருக்கும். இது பாருங்க எல்லா க்ளோவில் ரிவர்ஸ் க்ளோவில் இப்போ பாரு பங்கமான ஹெட்ஷாட் வேறு மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா, இந்த மாதிரி பங்கமான ஹெட்ஷாட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஏறி அடிக்கிட்டு அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். பாருங்க மூவ்மெண்ட்ஸ் விடாங்க மட்டும் எனிமி எப்படி தெரிதுன்னு மட்டும் பாருங்க, வேறு மாதிரி இது அவனோட ஸ்பெக்டேட்லேருந்து பார்க்குறதுக்கு. எல்லாரும் அந்த ஜென்ரலில் போய் 200 மட்டும் கொடுத்து விளையாடி பாருங்க ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுரு ப்ரோ, இந்த வீடியோக்கு போதும், வேற எதுவுமே தேவையில்ல. நம்ம போகிற க்ளோவாலி எனிமிக்கே ரிவர்ஸாக போகிற மாதிரி நல்லா தெரியுது. அதே மாதிரி ஹெட்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிய ஒரு மாதிரி அடிக்குது. இது எல்லாத்தையும் கூட நம்ம ஸ்பெக்டேட்டில் பார்க்கும்போது தான் ப்ரோ க்ளோவால ஸ்பீட்லாம் அப்படியே வேற மாதிரி தரமாக இது. நீங்கள் எல்லாரும் 200ல வச்சு விளையாடி பார்த்துட்டு போயிட்டு ஸ்பெக்டேட்டில் ஒரு வாட்டினா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க ப்ரோ. டவுன்லோட் பண்ணிட்டு ஞாபகமாக அந்த டவுன்லோட் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க. இல்லைன்னா டவுன்லோட் ஆகாமல் போயிடும். பாருங்க ஹெட்ஷாட்லாம் வேற மாதிரி இது. எங்க ஊர்ல ஓடுற ரயில மொத்த கையில நிப்பாட்டினவன் அது லெஃப்ட் சைடுல. இந்த மூவ்மெண்ட் ஸ்பீட்ல வச்சு விளையாடும் போது நம்மளோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அங்க வளைஞ்சு வர மாதிரி இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்டோட புல்லட்டு கூட நம்மளால கம்மியாக தான் பார்த்து அதிகமாக பட மாட்டேங்குது. அதே மாதிரி சுத்து க்ளோவாடு அது எல்லாமே ஸ்பீடாக வீது. இந்த மாதிரி உங்களுக்கு க்ளோ எல்லாம் வீதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ப்ரோ. நான் போய் ஃபர்ஸ்ட் மேட்சே BRல போய் விளையாடி சரியான அடி வாங்கிட்டேன் ப்ரோ. இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல ஒரு ஹெட்ஷாட் பங்கமான ஹெட்ஷாட் அடிப்பேன், ஆனால் அவன் என்னை சோனியா போட்டு அடிச்சிட்டான். தான் ப்ரோ இந்த சோனியாவை எப்போ ஒழிச்சு கட்டுவானுன்னு தெரியல. அவன் பார்த்தீங்களா 8 எழுதிட்டான். ஜென்ரலாக 200 வச்சு அடிக்கிறதுனால நம்மளோட ஸ்க்ரீன் திருப்புற ஸ்பீடு வந்து அதிகமாகுது. இதனால நம்மளுக்கு ஹெட்ஷாட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக எல்லாரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஹெட்ஷாட் இல்லையா இல்லை வீலையா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் பார்க்கலாம்.